உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். குனிந்து தூக்கினீரே, குனிந்து தூக்கினீரே, பெரியவனாக்கினீரே, உமது காருண்யத்தால். பெரியவனாக்கினீரே, எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எனது விளக்கு எரிய செய்தீர், இரவை பகலாக்கினீர். எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டிருப்பேன் எப்போதும் உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன் எப்போதுமே உமக்காய், என் ஜீவன் பிரியும் வரை. எரிந்து கொண்டே இருப்பேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான். விசுவாசத்தோட சொல்லுங்களேன். நான் நம்பும் கேடகம், விடுவிக்கும் தெய்வம் நீர்தான், நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர், ஆறுதல் நீர்தான் ஐயா. தூயவர் தூயவர், துதிக்கு பாத்திரர்,
ஆறுதல் நீர்தானையா. எல்லாரும் சொல்லுவோமா? தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, துதிக்கு பாத்திரரே, தூயவர் தூயவரே, துதிக்கு பாத்திரரே, ஆறுதல் நீர்தானையா, தூயவர் தூயவரே, சேனைக்குள் பாய்வேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவே. விசுவாசத்தோடு சொல்லுவோமா? சேனைக்குள் பாய்வேன் உந்தன் தயவாலே, மதிலை தாண்டிடுவே, புகழ்ந்து பாடுவே, உம்மையை உயர்த்துவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடுவேன், உம்மையை உயர்த்துவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, உம்மையை உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, புகழ்ந்து பாடிடுவே, உம்மையை உயர்த்திடுவே, உயிர் வாழும் நாட்களெல்லாம் உம்மையை உயர்த்திடுவே. கூட சொல்லுங்க பார்க்கலாம். எரிந்து கொண்டே இருப்பே, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். இருந்துட்டு நாளத்தில் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். மீண்டும் சொல்லுவோமா? எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன், எரிந்து கொண்டே இருப்பேன், எப்போதுமே உமக்காய் என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன்.
உமக்காய் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. குன்றி கொன்றி நடக்கிற அனுபவம் போதும் ஆண்டவரே. என் விளக்கை நான் கொளுத்தி ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நான் ஒளித்து விடாதபடிக்கு நான் எழும்பி பிரகாசிக்கிற நாட்களுக்குள் நான் வந்து நிற்கிறேன். என்னை பிரகாசிக்க பண்ணுங்க டாடி. இந்த பக்தனுக்கு கிட்டத்தட்ட 80 வயசு இருக்கும். 80 வயசுல இந்த மனுஷன் சொல்றான், ஆண்டவரே நான் உமக்காய் எரிந்து கொண்டிருப்பேன். ஆண்டவரே, அந்த பக்தி வைராக்கியம் எங்கே? சபையே, உன்னுடைய பக்தி வைராக்கியம் எங்கே? ஆண்டவருக்காய் நிற்கிற அந்த பக்தி வைராக்கியம் எங்கே? ஆண்டவர் என்ன பார்த்து கேட்கிறாரு, நீ எனக்கா என்ன பண்ணிட்டு இருக்கிற? பாடுறது பெருசல்ல, நீ ஆண்டவருக்கா எரிந்து பார். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அதை உன்னை அணுகாதபடிக்கு கர்த்தர் என்னை பட்சித்து போன ஒரு போதுமானவராய் இருக்கிறார். Only thing you need to rise up. நீ எழுந்திருக்க வேண்டிய நாட்கள் வந்திருக்கிறோமே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை நான் உமக்காய் எரிந்து கொண்டிருக்கிற அனுபவத்தை எனக்கு தாங்க அப்பா. ஆண்டவரே, நான் மங்கி எரிகிற ஆண்டவரே, ஆண்டவரே கத்தா விளக்கா இருக்க கூடாது. திரி இல்லாத விளக்கா இருக்க கூடாது. எண்ணெய் இல்லாத விளக்கா இருக்க கூடாது. ஆண்டவர் ரட்சிப்பு இல்லாத விளக்கா இருக்க கூடாது. நம்பிக்கையற்ற விளக்கையா இருக்க கூடாது. நான் கர்த்தருக்காய் எரிகிற ஒரு அனுபவமாய் பந்தமாய் கர்த்தர் மாற்றுங்க. அதோ சபையே, நீ எழும்பினால் மாத்திரமே உன்னை கொண்டு தேவன் இந்த தேசத்துல, இந்த பகுதியில, இந்த கொளத்தூர்ல, இந்த விநாயகபுரத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யவர் போதுமானவர். But you need to rise up. எழுந்திரு. இந்த இந்திய தேசத்துல எழுப்பல் வர வேண்டுமானால் உனக்குள்ள எழுப்புதல் வர வேண்டும். தூங்குகிற அனுபவம் போதும். குண்டி குண்டி நடக்கிற அனுபவம் போதும். எனக்கென்று பார்க்கிற அனுபவம் போதும். கர்த்தருக்காய் நிற்கிற அனுபவத்தை கர்த்தர் நம்மிடத்தில் கேட்கிறாரு. எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். எரிந்து கொண்டே இருப்பேன். எப்போதுமே உமக்கா, என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைக்காய் வருகிறோம். நீர் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. உங்களோடு கூட தேவன் எனக்கு கொடுத்த வார்த்தை, இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க கர்த்தருக்குள் நான் வாஞ்சிக்கிறேன். அருமையான பிள்ளைகளே, வேத புத்தகத்தை 103ஆம் சங்கீதம் அதனுடைய 5ஆம் வசனத்திற்கு நேராய் திருப்பும்படி அன்பாய் கேட்கிறேன். ஹல்லேலூயா. நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். மன்னிக்கணுமா, 130ஆம் சங்கீதம், மன்னிக்கணும், 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். Praise the Lord. 130ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா காத்திருக்கிறது. என் ஆத்துமா காத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன். இந்த வார்த்தையை நான் எனக்கு ஆண்டவர் பர்சனலா கொடுத்தது. இந்த சங்கீதக்காரன் இதை சொல்லும்போது எவ்வளவு நம்பிக்கையுள்ளவனாய் இந்த வார்த்தையை சொல்லியிருப்பாங்க நினைச்சு பாருங்க. நான் சொல்றேன், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமாவும் என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. அதனுடைய தலைப்பு என்ன? அந்த சங்கீதத்தினுடைய தலைப்பு வாசிங்க பார்க்கலாம். ஆரோகண சங்கீதம். ஆரோகண சங்கீதம், ஆண்டவரை குறித்து துதித்து பாடுகிற சங்கீதம். முதல் வசனத்திலிருந்து நீங்க அப்படியே வாசிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் வேகமா என் கூட வாசிங்க பார்க்கலாம். 1ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தாவே, ஆழங்களிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். எங்க இருந்து கூப்பிடுறேன் ஆண்டவரே?
ஆழத்திலிருந்து கூப்பிடுறேன். என்னுடைய பாடுகள், என் வேதனைகள், என் துக்கங்கள், என்ன சொன்ன பாடுகள்ல இருந்து நேரத்திலிருந்து நான் என்ன செய்யறேன் ஆண்டவரே, கூப்பிடுறேன். நான் சும்மா கூப்பிடலாம் ஆண்டவரே, என்னுடைய ஆழத்திலிருந்து கூப்பிடுறேன். யோனாவை தூக்கி எங்க போட்டாங்க? மீன் தூக்கி கடல்ல போட்டாங்க. மீன் வயிற்றுக்குள்ள இருக்காரு. அங்கிருந்து ஆண்டவர் என்ன செய்யறான்? கூப்பிடுறான். ஆழங்கள்ல இருந்து நம்ம கூப்பிடுறான் ஆண்டவரே. நம்ம கூப்பிடுறது ஆண்டவரை நோக்கி காத்திருக்கிறது முக்கியம் அல்ல, நான் எங்க இருந்து ஆண்டவரை கூப்பிடுறேன்றத ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த சூழ்நிலையில ஆண்டவரை கூப்பிடுறது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்னன்னா, ஆண்டவர் நல்லா இருக்கும்போது ஆண்டவரை கூப்பிடுகிறது அல்ல, துக்கத்தோடு கூட இருக்கிற நேரத்தில் கூப்பிடுகிறது அல்ல, எப்பொழுதும் ஆண்டவருக்கு எரிந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம் உள்ள கிறிஸ்தவனை தான் கர்த்தர் நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அப்பப்போ பற்றியிருந்து கொஞ்சம் ஏதாவது ஒருத்தர் வந்து நல்ல ஒரு பிரசங்கம் பண்ணி ஒரு நல்ல ஒரு பாட்டை பாடி நல்ல ஒரு ஆராதனை வந்த உடனே வருகிறத உற்சாகம் அல்ல. தேவன் விரும்புகிற பாத்திரம் யாருன்னு தெரியுமா? ஆண்டவருக்காய் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிற ஒரு பாத்திரத்தை கர்த்தர் விரும்புகிறார். சொல்ற ஆண்டவரே ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். வாசிங்கம்மா. ஆண்டவரே என் சத்தத்தை கேளும், என் விண்ணப்பங்களின் சத்தத்திற்கு உமது செவிகள் கவனித்திருப்பதாக. கர்த்தாவே, நீர் அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால், என்னுடைய அக்கிரமங்களை கவனித்திருப்பீரானால் யார் நிலை நிற்பான்? ஆண்டவரே, ஆண்டவர் உண்மையாகவே நம்ம பாவத்துக்கெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல வந்து நிக்கிறதுக்கு நாம என்ன இல்ல, தகுதி இல்ல. யாருமே வந்து தைரியமா நிற்க முடியாது. ஆனா இவன் சொல்றான், என்னுடைய அக்கிரமத்தை எல்லாம் நினைந்திருப்பீரானால் நான் என்ன செய்ய நிலை நிற்கவே மாட்டேன். அவ்வளோ பாவங்களை செஞ்சிருக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்தில் மன்னிப்பு உண்டு. இதுதான் ரொம்ப முக்கியம். உமக்கு பயப்படும்படிக்கு உம்மிடத்துல என்ன உண்டு? நிறைய பேருக்கு பயம் எங்க வரும்னா, யாராவது கோபமா திட்டினா இது பயம் வரும். ஆனா இங்க சொல்றாரு, ஆண்டவர் என்னை மன்னிக்கிறதுனாலயே நான் அவர் பயப்படுறேன்ற சொல்லிட்டு தான் சொல்லாரு. ஆண்டவரே, நான் என்ன செய்யறேன்? கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். என் ஆத்துமா என்ன செய்திருக்கிறது? காத்துக்கொண்டு. கர்த்தருக்கு யாருக்கு வெயிட் பண்றது ரொம்ப முக்கியங்க. என்னுடைய பிரச்சனை வரும்போது நான் யாருக்கு சமூகத்துல போய் காத்திருக்கின்றது ரொம்ப முக்கியம். என் பாடுகள் வரும்போது யாருகிட்ட போய் காத்திருக்கின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு கடன் வரும்போது யாருகிட்ட போய் காத்துட்டு இருக்கின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு போராட்டம் வரும்போது யாருகிட்ட போய் நான் காத்துட்டு இருக்கின்றது ரொம்ப முக்கியம். எனக்கு சந்தோஷமா இருக்கும்போது யாருடைய சமூகத்துல காத்திருக்கின்றது ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிறைய நேரத்துல நம்ம எப்படி நினைக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் பண்ணுகிற ஒரு பெரிய தவறு என்னன்னா, ஒரு வியாதி வந்துருச்சு உடனே தேவ சமூகத்துல வந்து காத்திருக்கிறதுக்கு பதிலா முதலாவது எல்லா காரியத்தையும் அவங்களால செல்ஃப் என்ன சொன்ன மெடிக்கேஷன் எடுக்கிற அளவுக்கு செல்ஃப் மெடிக்கேஷன் எடுக்கிறாங்க. அது சரியில்லை, நான் டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர்கிட்ட போய் அவன்கிட்ட போய் டெஸ்ட் எல்லாம் எடுத்து டாக்டர் கடைசியில வந்து இது எங்களால முடியாது, இது யாரால மட்டும்தான் முடியும், கடவுளால மட்டும்தான் முடியும்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் யார்கிட்ட வர்றது? கடவுள்கிட்டே வர்றது. வியாதி முத்துனதுக்கு அப்புறம் தான் கடவுள்கிட்டே வர்றது. டாக்டர் முடியலன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் கடவுள்கிட்டே வர்றது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, நான் இப்போ உங்களோடு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசுனது போல, எனக்கு ஒரு தேவைன்னு வரும்போது கூட நான் யாரை தேடி வர்றதில்லை, கர்த்தரிடத்துல என்ன செய்யறதில்ல, வரதில்லை. கர்த்தரை தேடாம நான் நினைச்சேன்னா வேற சொல்யூஷன்ஸ் நான் தேடுறதுனாலதான் எனக்கு ப்ராப்ளம்ஸ் எனக்கு என்ன ஆகுதுன்னா, எனக்கு ஆக்ரிவேட் ஆகிட்டே இருக்குது. எனக்கு மேலும் மேல எனக்கு ப்ராப்ளம் என்ன ஆகிட்டு இருக்குது, எனக்கு நிரம்பி வந்துகிட்டே இருக்குது. அப்படி காரணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தரை என்ன செய்யல, தேடல. இப்போ ஒரு தடவை கடன் வாங்கிட்டேன். ஆனா கடன் வாங்கினதுக்கு அப்புறம் அடுத்த தடவை வாங்காது இருக்கிறதுக்காக யாருடைய சமூகத்துல வந்து காத்திருக்கணும், தேவ சமூகத்துல காத்திருக்கணும். ஆனா அதுக்கு பதிலாக என்ன பண்றோம்னா, அந்த நெருக்கடி வந்த உடனே அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறோம், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறோம், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறோம். வாங்கி 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 கடைசியில எல்லாம் முடிந்து போன பிற்பாடு வந்து ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் கடனங்களை மாற்றுங்க ஆண்டவரே, ஏன் என்ன சொன்ன கடன் கொடுத்தவங்க கிட்ட மனசுல என்ன செய்யுங்க ஆண்டவரே. கடன் வாங்கினது யாரு? இப்ப யாரு போய் பேசணுமா? ஆண்டவர் போய் கடன் கொடுத்தவங்க கிட்ட என்ன பண்ணுமா? பேசணும். அல்லேலூயா. தேவன் ஒரு நாள் ஆண்டவர் அப்படி தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கல. ஆண்டவருக்காக எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்கிற அனுபவம் உள்ளவர்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ மழை காலத்துல முளைக்கிற இந்த காளான்களை போல என்ன செய்யக்கூடாது, அப்பப்போ முளைச்சு புஷு புஷுன்னு போயிடக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆண்டவருக்கு நிற்கிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். இவன் சொல்லுகிறான், இந்த சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா என்ன செய்கிறது, காத்திருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சில் வந்து காத்திருக்கிறாங்க, ஆனா ஆத்துமா என்ன பண்ண மாட்டேங்குது, காத்திருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிசிக்கலி யூ ஆர் பிரசன்ட், ஆமா, மென்டலி யூ ஆர்
ஆப்சென்ட். இன்னைக்கு இப்போ உட்காந்து கூட பாஸ்டர் கரெக்டாக 11 மணி முடிச்சிருவாரா, முடிச்ச உடனே போய் என்ன வாங்கலாம், கறி வாங்கலாமா, மீன் வாங்கலாமா, மட்டன் வாங்கலாமா, சுக்கா வாங்கலாமா, இல்லை என்னென்ன வேலை இருக்குதோ அத்தனையும் என்ன ஓடிட்டு இருக்குது, மைண்டில் ஓடிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற ஆத்மா தேவனிடத்திலிருந்து ஒரு பலனை என்ன செய்யாது, பெறாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். நான் இங்க வந்திருக்கிறேன் என் தேவனை பார்க்கிறதுக்கு, தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுக்கு, அவரை மாத்திரம் என் சிந்தனை நோக்கி கொண்டிருக்கும். தேவனை நோக்கி பாராத பட்சத்துல தான் எனக்கு தேவையில்லாத காரியங்கள் என்னிடத்துல வருகிறது. ஒரு வேலையிலேயே சொல்லுங்களேன், நான் ஒரு லக்கன் ஒரு இது சங்கீத அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது சொல்லுகிறார், எனக்கு நான் நினைச்சுக்கிறேன், எனக்காக ஒரு லக்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, நியமிக்கப்பட்டிருக்கிறது. நான் லக்கை நோக்கி ஓடிட்டு இருக்கிறேன். நெருங்கி வரும் பாவங்களை எல்லாம் உதரை தள்ளி விட்டு நான் என்ன செய்கிறேன், எனக்காய் நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட என்ன செய்கிறேன், ஓடுகிறேன். பொறுமையா ஓடும்போது சில வேலை ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது நிறைய பேர் உங்களை பார்த்து என்ன செய்வாங்கன்னா, நல்லா ஓடுன்னு ஒரு சிலர் கை தட்டுவான். ஒருத்தர் நீ ஓடுறது எப்படி ஓடுறான் பாரு, அவன் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பாரு, அவன் நடக்கிற நடைய பாரு, அவன் பார்க்கிற பார்வையை பாரு, அவன் என்ன சொன்னா அவன் போட்டிருக்கிற ஷூவை பாரு அப்படின்னு சொல்லி நிறைய கேலி கிண்டல் எல்லாம் வரும். ஆனா ஓடுகிறவன் இது எதையுமே காதுல வாங்க மாட்டான். அவனுக்கு ஒரு லக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அந்த லக்கை தொடரும் வரைக்கும் அவன் ஓடிட்டே இருப்பான். அல்லேலூயா. அப்படி ஓடுகிறவன் மட்டும்தான் ஜெயிப்பான். மற்றவன் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கவன் எவனை என்ன செய்ய மாட்டான், ஜெயிக்க மாட்டான். ஆமென் சொல்லுங்களேன். அது போலதான் தேவ சமூகத்துல வந்தா எனக்கும் என் ஆண்டவருக்கு மட்டும்தான். உனக்கும் தேவன் ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்தை நீ ஓடி முடியும் வரைக்கும் நீ வேற எதையும் பார்க்காத. நாத்துமை யாரை மாத்த நோக்கி காத்திருக்கணும், தேவரை மாத்திரம் நோக்கி காத்து கொண்டிருக்கோம். ஏசாயா 43 அதிகாரம் 40 அதிகாரம் 31 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து, புது பலன் என்ன செய்வாங்க, யாருகிட்ட காத்திருக்கணுங்க, யார்கிட்ட காத்திருக்கணுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களுக்கு புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்வடையார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவனுக்கு கர்த்தர் புது பலனை கர்த்தர் தருகிறார். நீ எவ்வளவு ஓடினாலும் என்ன பண்ண மாட்ட, சோர்ந்து போகவே மாட்ட. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். பாருங்க, பாடுகள் இல்லாத மனுஷன் யாருமே இல்லை இந்த உலகத்துல. யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்த பிரச்சனை இல்லைன்னு யாராவது சொல்றான்னா அவனை போல பொய்யன் வேற யாருமே இல்லை அப்படின்னு சொல்லுங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாருக்கும் பாடு இருக்குது, பிரச்சனை இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனா கர்த்தருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது எல்லா பிரச்சனையும் இப்படி இப்படி இப்படின்றதுக்குள்ள தாண்டி போயிட்டே இருப்பேன். எனக்கு பிரச்சனையே இல்லை, எனக்கு பெருசா தெரியல. ஏன்னா என் கூட யார் இருக்கிறது, யாரு, கர்த்தர். நான் இப்ப உங்களோடு கூட நான் சாட்சி சொன்னேன் இல்லையா, ஒரு 2 நாள் எனக்கு மன போராட்டமா இருந்துச்சு. ஒன்னும் இல்ல, தேவ சமூகத்துல வந்து இந்த ஆலயத்துல உட்கார்ந்து ஒரு 2 சொட்டு கண்ணீர் வடித்தேன். கர்த்தர் எனக்காய் புதிய வாசலை திறக்க அவர் போதுமானவர். நீ எங்க கண்ணீர் வடிக்கிறன்றது ரொம்ப முக்கியம். யாருகிட்ட கண்ணீர் வெடிக்கிறன்றது ரொம்ப முக்கியம். சும்மா தேவையில்லாத காரியத்தை எல்லாம் போய் எல்லாருகிட்டையும் சொல்லணும். இன்னும் ஒரு சிலர் எல்லாம் சொல்ற ஒரு படி என்ன தெரியுமா, நீ யார்கிட்டயாவது பிரதர் உனக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தா, சிஸ்டர் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா, யார்கிட்டயாவது போய் அழுது உன்னுடைய குறைய என்ன செய்து சொல்லிரு, குறை குறைஞ்சிரும். இல்ல இன்னொரு மாதிரி ஆயிரும். நீ இங்க வந்து இங்க தூக்கி வைக்கிறது ஒன்னா இருந்தா, இங்க இவ்வளவு பெருசு தூக்கி உன் தலைமையில வச்சிருவான். அல்லேலூயா. மனுஷங்கிட்ட போய் என்ன செய்யாத, அழாத. யாருகிட்ட போய் அழாதீங்க. உங்களுடைய பாருங்க, நான் இப்போ இன்னும் சொல்றேன், தயவு செய்து உங்க ரகசியங்களை யாருகிட்ட என்ன செய்யாதீங்க, சொல்லாதீங்க. தெரியும், ஏன்னா நான் சொல்றேன், என்னுடைய உள்ளான மனிதன் நின்னார் என்பது எனக்கு தெரியும். நான் யாருன்றது என் ஆண்டவருக்கு என்ன செய்யும் தெரியும். இப்ப நான் யாருகிட்ட அழுகணும், என்னை ரட்சிக்கக்கூடியவர் யார் மாத்திரம் தான், அவர்கிட்ட தான். நான் போய் ஏன் மனுஷன்கிட்ட நான் சொல்லணும்? நான் மனுஷனுக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷன்கிட்ட போய் அழ வேண்டிய அவசியம் இல்லை. நான் அழுவதற்கு எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அது என் தேவனுடைய பாதம். நான் இந்த காலவேளை உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க எவ்வளவு நாள் ஆயிடுச்சு தேவ சமூகத்தை அழுது? துதிக்கிறது ஆராதிக்கிறதெல்லாம் உண்டு, இல்லைன்னு நான் சொல்லலை. தேவ சமூகத்துல கண்ணீர் வெடித்து எவ்வளவு நாள் ஆயிருக்குது? ஆகார் கண்ணீர் வெடித்தால் கர்த்தருடைய கண்ணீரை களிப்பாய் மாற்றினார். நீ மனுஷன்ட்டு அழாத பிரதர், சகோதரனே, நீ மனுஷன்ட்டு அழாத. நீ தேவ சமூகத்துல கண்ணீர் வெடிச்சு பார், உன் அழுகையை பார்க்க ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. கண்ணீரை மட்டும் ஆண்டவர் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்கவே மாட்டார். இடங்க அடுத்த நிமிஷம் ஆண்டவர் உங்களுக்காக கிரியை செய்ய ஆரம்பிச்சிருவாரு. ஆனா நம்மளால தேவ சமூகத்துல வந்து மட்டும் நம்மளால என்ன பண்ண முடியல, நம்மளால கண்ணீர் வெடிக்க முடிய மாட்டேங்குது. நீங்க 1 சாமுவேல் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்க படிச்சீங்கன்னா இப்ப நேரம் போதாது, அதனுடைய சுருக்கத்தை மாத்திரம் வேகமாய் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அங்க ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதனுடைய பேர் எல்கானா. அவனுக்கு 2 மனைவிகள். ஒருவளுடைய பேர் அன்னாள், இன்னொருத்திய பேர் பேனினா. அவனுக்கு 2 மனைவிகள். இந்த
இந்த 2 மனைவியில என்ன செய்தான்னு சொன்ன வசனம் சொல்லுகிறது, இந்த எல்கானா தன் மனைவியாகிய பெனினாலை விட அன்னால அதிகமா நேசிச்சானா. வசனம் சொல்லுது, ஆண்டவர் அன்னாளுடைய கற்பத்தை என்ன செய்தார்? அடைத்தார். ஆனா இங்க பெனினால் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு குழந்தை என்ன செய்து இருக்கா? பெத்து போட்டுக்கிட்டே இருக்கிறார். மேல குழந்தை வந்துகிட்டே இருக்கு. இவ பெனினால் அப்பப்போ அண்ணால பார்த்து வசனம் சொல்லுது, அவளை மனமடைவாக்கினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் மனமடைவாக்கினாள் என்ன சொன்ன? இவளுக்கு என்ன இல்ல? குழந்தை இல்ல. இந்த உலகம் உன்னை மனமடிவாக்கும், இந்த உலகம் உன்னை பரியாசம் பண்ணும். இந்த உலகம் நீ நல்லா இருந்தாலும் ஏதாவது சொல்லும், நீ கெட்டு போனாலும் ஏதாவது சொல்லும். இந்த அண்ணாலையும் இந்த பெனினால் அப்படிதான் பண்ணிக்கிட்டே இருந்தா. அவ வருஷத்துக்கு ஒரு குழந்தைய பெத்து போட வேண்டியது, போய் அண்ணாள்கிட்ட போய் பரியாசம் பண்ணது, பத்தியா எனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு. ஒரு குழந்தைய பெத்து போட வேண்டியது, போய் எனக்கு ஒரு குழந்தை வந்துருச்சு பாத்தியா. ஒரு குழந்தைய பெத்து போட வேண்டியது, இன்னொரு குழந்தை எனக்கு வந்துருச்சு பாத்தியா சொல்லி காட்டிக்கிட்டே இருப்பா. இந்த அண்ணாளுக்கு அவளை பார்க்க 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 என்ன வருது? கோபம் வருது, வேதனை வருது, கண்ணீர் வருது. அவள்கிட்ட போய் சண்டை போடணும் போல தோணுது. ஆனால் இவளால் என்ன பண்ண முடியல? சொல்ல முடியல. வசனம் சொல்லுது, இந்த எல்கானா என்ன பண்ணானா, எல்லாரை காட்டிலும் இந்த அண்ணாளை அதிகமா நேசித்தபடினாலே அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை தேவாலயத்துக்கு போவாங்க. தேவாலயத்துக்கு போற நேரத்தில் அவங்க போய் அங்க பலியிட்டுட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் பங்கு கொடுக்கிற நேரத்தில் இந்த அண்ணாளுக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா. என்ன எக்ஸ்ட்ரா? இருக்கிற பங்குல அவளுக்கு ஒரு பங்கு எக்ஸ்ட்ரா. இதுவரைக்கும் அண்ணாளுடைய பார்வையெல்லாம் எதை மட்டும் தெரியுமா நோக்கி இருந்துச்சு? அண்ணா பெலினால பார்த்துக்கிட்டு இருந்தா, எல்கானாவை பார்த்தா அவளுக்கு கொடுக்குற எக்ஸ்ட்ரா போர்ஷனை பார்த்தா. எப்படியோ எனக்கு ரெட்டிப்பான சாப்பாடு எனக்கு என்ன செய்தது? வந்துருது. அவங்களுக்கெல்லாம் 2 பரோட்டானா எனக்கு 4 பரோட்டா. அப்பா என்ன எங்க அப்பா எங்க கணவர் எனக்கு என்ன பண்றாரு? என்ன பண்றாரு? நம்ம நாட்டில் ரொம்ப நல்லவங்க. ப்ரோக்ராம் எல்லாம் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்த ப்ரோக்ராம் நேரத்தில் நம்ம சொந்தக்காரங்களோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்தா மற்றவங்க நம்ம பரிமாறுறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கெல்லாம் 2 பீஸுனா மற்றவங்களுக்கெல்லாம் 2 பீஸுனா, நம்ம சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு 4 பீஸ் தெரியாம போட்டு அது மேல பிரியாணி போட்டு என்ன பண்றது? மூடிடுறது. கேட்டா அவங்க யாரு? எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இங்க எல்கானா அப்படிதான் பண்றான். அவன் எல்லாருக்கும் ஒரு பங்கு கொடுத்தாலும் இந்த அண்ணாளுக்கு ஒரு பங்கு எப்படி கொடுக்கிறாரு? எக்ஸ்ட்ராவை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. இவன் வருஷம் சர்ச்சுக்கு போவா, வருஷம் ஆலயத்துக்கு போறா. இந்த அண்ணாலும் போறா, பெனினாலும் போறா, பிள்ளைகளும் போறாங்க, எல்கானாவும் போறாங்க. ஆனா இதுவரைக்கும் இந்த அண்ணாள் ஆண்டவரை பார்க்கல. போன வருஷம் எல்லாம் யாரை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருந்தா? பெனினால பார்க்க வேண்டியது, பெனினால பார்த்து வைத்தெறிய வேண்டியது. ஆண்டவரே அந்த பெனினாலுக்கு மட்டும் வருஷம் என்ன கொடுக்குறீரு? குழந்தைய கொடுக்குறீரு. ஆண்டவர் ஜோமன்ல இது வரைக்கும் அவளுக்கு இருந்ததெல்லாம் என்ன மட்டும் தான் இருந்துச்சு? வைத்தறிச்சல் தான் இருந்துச்சு. எல்கானா கிட்ட போய் சொல்றது, அவளுக்கு மட்டும் குழந்தை கொடுக்குறீ, எனக்கு என்ன கொடுக்கறது இல்ல. உடனே சொல்லார், அவங்கள எல்லாரும் விட உன்னதான் ரொம்ப நேசிக்கிறேன், என்ன முத பிள்ளைய வச்சுக்கோ. யாரு? எல்கானா வைஃப் கிட்ட வந்து அப்படியே என்ன பண்றாரு? தாஜா பண்றாரு. நான் ஒண்ணு சொல்றேன், நீ மனுஷனை தாஜா பண்ற வரைக்கும் ஆண்டவர் உனக்கு கிரியை நடப்பிக்கவே மாட்டாரு. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை நேரத்துல ஆலயத்துல வந்து உட்கார வேண்டிய நேரத்துல அந்த நேரத்துல மனுஷனை பிரியப்படுத்துறதுக்கு நீ ஏதாவது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஆண்டவர் உனக்கு கிரியை நடப்பிக்கவே மாட்டார். அல்லேலூயா, ஆமேன் சொல்லுங்களேன். இவ இத்தனை வருஷம் வருவா, இவ வந்துட்டு இவளுடைய வேலையை என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க? சர்ச்சுக்கு வருவாங்க. அங்க வந்த உடனே இங்க எல்கானா நிப்பா, எல்கானா பக்கத்துல பிள்ளைகள் எல்லாம் நிப்பாங்க. இந்த பக்கம் யார் நிக்கிறாரு? இந்த பக்கம் பெனினால் நிக்கிறா. இவ என்ன பண்ணுவா? எல்கானா பாப்பா, பிள்ளைகளை பாப்பா, இந்த பெனினால பாப்பா. பக்கத்துல யார பாக்குறது? எல்கானா பாக்குறது, பிள்ளைகளை பாக்குறது. இந்த பக்கம் யார பாக்குறது? பெனினால பாக்குறது. இதுவரைக்கும் யார பார்க்கல? ஆண்டவரை பார்க்கல. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவனுடைய ஆலயத்தில் வந்து ஆண்டவரை பார்க்க வேண்டிய நேரத்தில் ஆண்டவரை பாராமல் வேற ஏதாவது பார்த்து கொண்டிருந்தால் ஆண்டவர் உன்னிடத்தில் கிரியை செய்யவே மாட்டார். ஆலயத்தில் வந்து இவ பார்க்கிற பார்வையே வேற. நான் ஒண்ணு சொல்றேன், தேவ பிள்ளைகளே, ஆலயத்தில் வந்தா உனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் உறவு இருக்கணும், வேற யாருக்கும் உறவு இருக்கக்கூடாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? never look at anyone. மற்ற யாரையும் பார்க்காதீங்க.
அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க, இதை என்ன பண்ணுவாங்க, அதை என்ன பண்ணுவாங்க. நோ, நீ வந்திருக்கிறத என் ஆண்டவர் அவருடைய பாதத்துல காத்திருக்கதான் வந்திருக்கே தவிர மனிதனை பார்க்க வரல அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். If you look at God, God is ready to give you answer for your prayers. But if you look at man, you're going to lose the relationship between you and God. தேவனுக்கும் உனக்கும் இருக்கிற உறவை நீ விட்டு விடுவாய். காரணம் என்ன? நீ ஆண்டவரை பார்க்கல, யாரை பார்க்கிற? இவ யாரை பார்த்துட்டு இருந்தா? இவ்வளவு நாள் இத்தனை வருஷம் யாரை பார்த்துக்கிட்டு இருந்தா? பெனினால பார்த்தா, குழந்தைய பார்த்தா, எல்கானா பார்க்கிறா, குழந்தைய பார்க்கிறா, பெனினால பார்க்கிறா, எல்கானா பார்க்கிறா. இதுதான் பார்க்கவே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. வருஷம் போச்சு, அவளுக்கு கற்பம் திறக்கப்படல. திடீர்னு ஒரு நாள் அவளுக்கு அப்படியே ஒரு ஸ்பார்க் வருது. சே, இவ்வளவு நாள் நான் பார்க்க வேண்டியதை பார்க்காம பார்க்க கூடாத பார்த்துட்டு இருந்தேன். அன்னைக்கு தீர்மானம் பண்ணா, அந்த வருஷம் போனவோ தன் கணவனோடு கூட நேரத்தை செலவு பண்ணல. தன் என்ன சொன்ன மறுமனையாட்டி ஆகிய என்ன சொன்ன பெண்ணினால் கூட சண்டை போடல. அங்க இருக்கிற பிள்ளைகளை பார்த்து பொறாமப்படல. நேரா போனா தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு அழக ஆரம்பிச்சிட்டா. அவள் கர்த்தரை நோக்கி காத்திருக்க ஆரம்பித்தாள். கர்த்தரை நோக்கி காத்திருக்கிற நேரத்துல தூரத்திலிருந்து ஏலி பார்க்கிறான். ஏலி பார்த்துட்டு சொல்றான், இவள் என்னமோ குடித்து வெறித்திருப்பது போல இருக்கிறது, இவதோ பிதட்டுகிறாளே என்று சொல்லி நினைத்தான். அவரிடத்துல வந்து கேட்கிறா, நீ என்ன குடிச்சிருக்கியா? உள்ளே சொல்றா, இல்ல, என் மன கிளேசத்தினாலே அழுகிறேன், என் மன கிளேசத்தினாலே அழுகிறேன். அவருடைய கதைக்கு, அவருடைய அந்த விண்ணப்பத்தை கேட்ட உடனே கர்த்தருடைய வார்த்தை, இவள் செபித்த மாத்திரத்தை கர்த்தருடைய வார்த்தை ஹல்லேலூயா ஏலிக்கு போய் ஏலியின் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிறது. அடுத்த உற்பத்தி காலகட்டத்தில் நீ ஒரு குமாரனை பெறுவாய். இதுவரைக்கும் அன்னாளுடைய பார்வை வேற பக்கம் இருந்துச்சு. அன்னாளுடைய பார்வை ஆண்டவரை பார்த்த உடனே கர்த்தர் அவளுக்கு உடனே ஒரு வார்த்தையை கத்த தருகிறார். தேவன் அவள் கற்பத்தை கத்த தடுக்கிறார். அல்லேலூயா. யாரு காத்திருக்கணும் பிரதர்? யாரு காத்திருக்கணும்? கர்த்தருக்கு காத்திருக்கணும். நம்ம கர்த்தரை பார்க்காம வேற எங்கேயோ என்னுடைய பார்வை இருந்துச்சுன்னா கர்த்தர் என்னோடு கூட கர்த்தர் பேச மாட்டார். நீ காலவெல்ல ஒரு தீர்மானம் பண்ணுங்க, என் பார்வை மற்றவர்களை பார்க்காது, என் பார்வை வேற எந்த காரியத்தையும் பார்க்காது, என் சூழ்நிலைகளை பார்க்காது. லெட் யுவர் சிச்சுவேஷன் பி எனிதிங். எந்த சூழ்நிலையிலும் ஓடி வந்து தேவ சமூகத்துல முழங்கால் படியிட்டு 2 சொட்டு கண்ணீர், நான் அதிகமா கேட்கல, 2 சொட்டு கண்ணீரை வெடிச்சுப்பார். கர்த்தர் கண்ணீரை துருத்தியில கர்த்தர் கணக்கு வைத்திருக்கிறார். வேதத்தில் நல்லா படிச்சு பாருங்களேன். இயேசுவே ஒரு இடத்துல என்ன பண்ணாரு? கண்ணீர் விட்டார். எங்க கண்ணீர் விட்டார்? எங்க கண்ணீர் விட்டார்? ஆனா இதுல ஒரு ரகசியத்தை மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். என்னன்னா, லாசருடைய கல்லறையில் போய் நிக்கிறா. ஆனா அதுக்கு முன்னாடி வசனம் சொல்லுகிறது, லாசருடைய வீட்டிற்கு ஆண்டவர் போகும்போதெல்லாம் இந்த மரியாளும் மார்த்தாலும் அங்க இருப்பாங்க. மரியாள் தேவ பாதத்துல காத்திருப்பா. மார்த்தாலோ பற்பல வேலைகளால் தலை என்ன செய்து கொண்டிருப்பாள்? அலட்டி கொண்டிருப்பாள்னு வசனம் சொல்லுது. இப்படி இருக்கிற நேரத்துல, இந்த காலங்கள் இப்படி போயிட்டு இருக்க நேரத்துல இவ்வளவு மார்த்தாலே ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறேன், ஆண்டவரே நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், மரியாள் உங்ககிட்ட வந்து உட்காந்துருக்காள், கொஞ்சம் கூட அவளை ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்ப மாட்டீங்களா அப்படின்லாம் கேட்கிற இந்த மார்த்தாள். இப்ப இயேசு கிறிஸ்து போய் கொஞ்சம் நாட்கள் கழித்து வரதுக்குள்ள லாசர் செத்து போயிட்டாரு. செத்து போன உடனே இவர் என்ன பண்றாரு? மறுபடியும் திரும்பி வராரு. இவர் உடம்பு சரியில்லைன்னு போது செய்தி வந்துருச்சு. ஆனா திரும்பி வரதுக்குள்ள லாசர் என்ன செய்யிட்டாரு? செத்து போய் அவரை கொண்டு போய் எங்க அடக்கம் பண்ணிட்டாங்க. எவ்வளவு நாள் ஆயிடுச்சு அடக்கம் பண்ணி? 4 நாள் ஆயிடுச்சு. திரும்பி வராரு. 2 பேரும் சகோதரி ஓடி வராங்க. வரும்போது சொல்றாங்க, நீங்க இருந்திருந்தா மறிச்சிருக்க மாட்டாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஆண்டவர் எங்க வச்சிருக்கீங்கன்னு கேட்டு கல்லறை கிட்ட போயிட்டாரு. கல்லறை கிட்ட போற வரைக்கும் மரியாள் ஒரு வார்த்தை கூட திறக்கல. ஆனா மார்த்தா என்ன பண்ணா? ஆண்டவர் போய் கல்லறையை திறங்கன்னு சொன்ன உடனே என்ன சொல்றா? ஆண்டவரே, யார் சொல்ற வார்த்தை? மார்த்தாள் சொல்ற வார்த்தை, மரியாள் சொல்ற வார்த்தை இல்ல. மார்த்தாள் சொல்ற வார்த்தையே, ஆண்டவரே 4 நாள் ஆயிருக்குமே, அவன் என்ன இருக்கும்? நாத்தம் எடுக்குமேன்னு சொல்றா. காரணம் என்ன? அவள் தேவனுடைய பாதத்துல காத்திருக்காதபடினாலே, அவள் தேவனுடைய வார்த்தை கேட்காதபடினாலே அவளுக்குள் அவிசுவாசம் நிறைந்திருந்தது. தேவ பிள்ளைகள், நான் இன்னைக்கு கால வேலை சொல்றேன், உன் அவிசுவாசம் மாறணும்னு சொன்னா தேவ பாதத்துல காத்திருக்கணும். ஆண்டவர் சொன்ன, நீ என் வார்த்தையை கேட்கல, இப்ப என் வார்த்தையை கேட்டு என் பக்கத்துல மரியாள் நின்றுட்டு இருக்கிறா, அவன் அமைதியா இருக்கிறா, அவ இப்பொழுது அற்புதத்தை காண்பான்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லார், லாசருவே வெளியே வான்னு சொன்ன எந்திரிச்சு வந்துட்டாரு. அல்லேலூயா. மார்த்தாளுடைய வார்த்தையினால் அல்ல, பக்கத்துல இருக்க மரியாளுடைய விசுவாசத்தை. அல்லேலூயா.
நீ தேவ பாதத்துல காத்திருந்த அவருடைய வார்த்தையை விசுவாசித்து பாருங்களேன். நான் ஒண்ணு சொல்றேன், நீ எவ்வளவுக்கு அதிகமா தேவ சமூகத்துல நேரத்தை செலவிட முடியுமோ, எவ்வளவுக்கு அதிகமா தேவ சமூகத்துல அழ முடியுமோ, எவ்வளவுக்கு அதிகமா தேவனுடைய பாதத்துல உன் கண்ணீரை வடிக்க முடியுமோ, எப்பெல்லாம் துக்கம் வருதோ, நான் இன்றைக்கு நான் சொல்றேன், இந்த சர்ச் எப்பொழுதும் உங்களுக்காக திறந்திருக்கும். நீங்க ஜெபிக்க நினைச்சீங்களா? எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இல்ல பாஸ்டர்மாக்கு ஃபோன் பண்ணிட்டு, பாஸ்டர்மா நான் போய் சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு சர்ச் சாவி கொடுங்க, வந்து தேவ சமூகத்துல அழுது முழங்கால் படிட்டு பார், கர்த்தரின் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஜெபிக்கிறதுக்கு இடம் இல்லைன்னு தயவு செய்து நீங்க வேற பண்ண வேண்டாம். யாரும் நீங்க திங்க் பண்ணவே வேண்டாம். இப்போ ஊழியக்காரில் வந்து போன மாசத்துல ஊழியக்காரில் திடீர்னு ஃபோன் பண்ணாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சில் வந்து நாங்கள் ஜெபம் பண்ணலாமா? தாராளம் வந்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக திறந்து கொடுத்தேன். 3 ஊழியக்காரில் வந்து ஜெபம் பண்ணாங்க. நான் அடுத்த ஒரு வாரம் கழிச்சு அந்த பாஸ்டர் பார்க்குறேன், பாஸ்டர் அன்னைக்கு உங்க சர்ச்சில் வந்து நாங்கள் 3 பேர் கண்ணீரோடு ஜெபம் பண்ணிட்டு போனோம், கர்த்தர் எங்களுக்காக யுத்தம் பண்ணார். மற்றவங்களுக்கு தெரியுது இந்த இடத்தினுடைய மேன்மை, இன்னும் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கு இன்னும் மேன்மை தெரியல. நீ தேவ சமூகத்துல கண்ணீர் விட்டு ஜெபித்துப்பார், உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் சொல்லுகிறது இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லணும், ஆண்டவரே உமக்காய் காத்திருக்கிறேன், என்னை கழுகை போல கர்த்தர் பலனடைய கர்த்தர் செய்ய போதுமானவர். ஹல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் வாசித்து என் வார்த்தைகளை முடிக்க விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஓ க்ளோரி. சங்கீதம் 27ஆம் சங்கீதம் 27:14 வாசிங்க. சங்கீதம் 27:14. கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். காத்திருந்தா உன் இருதயத்தை என்ன படுத்துவாரு? எப்ப எல்லாம் நீங்க ஸ்டேபிளா இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, நான் நல்லா கவனிச்சுக்கங்க, எப்ப எல்லாம் உங்க இருதயத்துல குழப்பம் இருக்குதோ, எப்ப எல்லாம் போராட்டம் இருக்குதோ, எப்ப எல்லாம் உங்க வாழ்க்கையில ஒரு சமாதானம் மற்று போய் இருக்கிறியோ, நீ தேவ சமூகத்துல வந்து காத்திரு, உன் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. நீங்க மனுஷன்ட்ட போய் அழாதீங்க. பிரச்சனை வந்துருச்சுன்னு போய் மனுஷன்ட்ட அழாதீங்க. ஒருவேளை எங்கேயாவது அழுகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, தேவ ஆலயத்துல வந்து நினைச்ச கதவை திறந்து வச்சுட்டு, ஆண்டவரே எனக்கு நீர் தான் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்ச கண்ணீர் வெடித்து பாருங்க, கர்த்தர் இருதயத்தை கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார். நான் இருந்த நிலைமைக்கு, நான் 2 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைமைக்கு, நான் இந்த ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ண முடியுமோன்னு எனக்கு தெரியாம இருந்தேன். ஆனா கர்த்தர் எனக்கு ஏற்ற வார்த்தையை கர்த்தர் கொடுத்து என்னை ஸ்திரப்படுத்தினார். Hallelujah. What you believe is more important. The action what you do is more important. நீ யாரை சார்ந்திருக்கிறன்றது ரொம்ப முக்கியம். மனிதனை சார்ந்திராதே. எந்த வசனம் சொல்கிற நாசியில சுவாசம் இல்ல எந்த மனுஷனையும் நம்பாத. கரெக்ட் தானே? ஆமென் சொல்றவங்க நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். நாசியில சுவாசம் இல்ல எந்த மனுஷன் என்ன செய்யாத? செய்யறேன்னு சொல்றேன், எவனும் செய்ய மாட்டான். ஆனா உனக்காய் ஒருவர் எப்பொழுதும் உனக்கு உதவி செய்யறதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு பிரதர். He is ready, always ready. நம்ம அவர்கிட்ட போகாம வேற எங்கேயோ போறதுனாலதான் எனக்கு ஒத்தாசை வரமாட்டேங்குது. அதனாலதான் சங்கீதக்காரன் சொல்றான், எனக்கு ஒத்தாசை ஒரு பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு என்ன வரும்? ஒத்தாசை வரும். அவர்கிட்ட இருந்தா எனக்கு ஒத்தாசை வரும். அவர்கிட்ட இருந்து ஒத்தாசை வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ப்ராப்ளமே இருக்காது. மனுஷன்கிட்ட இருந்து ஒத்தாசை வந்துச்சுன்னா ப்ராப்ளமும் இருக்கும், சொல்லியும் காட்டுவான். அப்படிதானே? மனுஷன் எனக்கு ஹெல்ப் பண்ணானா, நீங்க நிறைய பேருடைய எதிர்பார்ப்பே ஆண்டவரை பார்க்கறதுக்கு பதிலாக யாரை பார்த்துக்கிட்டு இருக்கான்? மனுஷனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அப்படியே மீறி அந்த மனுஷன் ஹெல்ப் பண்ணா கூட, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா, நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுமா, நான் எவ்வளோ பண்ண தெரியுமா, இவ்வளோ பண்ண தெரியுமா, ஊரெல்லாம் என்ன அடிப்பான்? என்ன அடிப்பான்? நல்ல வேலை ட்ரம்மிங் இல்லை, டம் டம் டம்னு என்ன பண்ணிட்டு வச்சு அடிச்சுட்டு வந்துடுவாரு. மனுஷனிடத்துல ஒத்தாசையை எதிர்பார்க்காதீங்க, கர்த்தரிடத்துல பாருங்க. ஆனா நீ செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு, அவருக்கா என்ன செய்து காத்துரு. அந்த வசனத்தை வாசிங்க, 135 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 135. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு காத்துரு. கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறேன், அவருடைய வார்த்தையை என்ன செய்கிறேன்? நம்பி இருக்கிறேன். வாசிங்க புலம்பல்கள் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். புலம்பல் 3:25. புலம்பல் 3:25. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க வாசிக்கிறீங்க மகா, எல்லாரும் திருப்பி என்ன செய்ய போறீங்க? சொல்ல போறீங்க. வாசிங்க. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் சொல்லுவோமா? வாசிங்கம்மா. தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர்.
வார்த்தை எவ்வளோ நல்லதுல. தமக்கா காத்திருக்கிறவர்களுக்கும் அவரை தேடுகிற ஆத்துமா, அவரை தேடுகிற ஆத்துமா. சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். நீ அவரை தேடுற ஆத்மாவா இருந்தீனா ஆண்டவர் உனக்கு நல்லவர். He is a good God. நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரண தேவன் அல்ல, நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். அவரை நம்புகிறவர்கள், அவரை தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் அவரை என்ன சொன்னா, அவரை தேடுகிறவர்கள் அவரை சொன்னா அவர் தேடுகிறவர்களுக்கு அவர் உண்டென்றும் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் அளிக்கிறார் என்று என்ன செய்யணுமா? விசுவாசிக்கணும். வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனை தேடுங்க. உன் ஆத்துமா கர்த்தர் மேல சார்ந்திருக்கட்டும். உன் தேவைகளை அவரிடத்துல சொல்லு. உன் புலம்பல ஆண்டவர்கிட்ட சொல்லு. உன் அழுகை ஆண்டவர்கிட்ட சொல்லு. நீ மனுஷன்கிட்ட அழுகாத. நீ மனுஷனை உற்றார்கிட்ட அழுகிறத விட்டுரு. தயவு செய்து ஏதாவது பிரச்சனைனா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கு சொல்றத சொல்றதை காட்டிலும் யாருக்கிட்ட வந்து வீட்லயே பிரச்சனையா சண்டையா வந்து தேவ சமூகத்தை அழுது பார். சாயங்காலம் உன் வீட்டுல சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில சமாதானம் வேணுமா? உன் மனுஷனை தேடாத. எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம், தப்பா எடுத்துக்க வேண்டாம். தயவு செய்து தேவ பிள்ளைகள் ஒரு அந்நிய மனுஷன்கிட்ட போய் என்ன கேட்கக்கூடாது, ஆலோசனை என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒரு சரியான கிறிஸ்தவனுக்கு, நல்ல கிறிஸ்தவனுக்கு, தேவனை தேடுகிற கிறிஸ்தவனுக்கு, உண்மையுள்ள கிறிஸ்தவன் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் மிதிக்க கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் ஜெயமா மாற்றுவார். ஏன்னா நான் யாரை தேடுகிறேன்? தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர். இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கலாமா? இறுதியத்துல எங்க வச்சுக்குவோம்? இறுதியத்துல வச்சுக்குவோம். அவரை தேடுகிறவர்களுக்கு ஆண்டவர் எப்படி இருக்காரு? தேவன் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா?